ஆத்ம நமஸ்காரம். இது குழுவில் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். சிவசக்தி சித்தர் பீடம் சிறுமலை அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. மடாதிபதின்னு சொல்லி ஒரு ஐயாவுடைய ஃபோட்டோ, அவருக்கு குரு பூஜைன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க இல்லையா. இது எப்படி என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துச்சுன்னே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது 2வது ஆண்டு குரு பூஜை. என்னுடைய நம்பர் யார் கையில் இருந்துச்சு, எதுக்காக குறிப்பாக நமக்கு இவருடைய குரு பூஜையை அனுப்பி வச்சுருக்குறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐயாவை நம்ம எப்படி சந்தித்தோம் அப்படின்றத சொன்னால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் விளங்கும். யதார்த்தமாக ஒரு முறை நம்ம சிறுமலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தப்ப நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போயிருக்கோம் இல்லையா. இந்த ஆடை அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஏன்னா தாடி முடியோடு இருக்கிறாரு, காவி உடுத்தாமல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வெள்ளை வேட்டி இந்த மாதிரி வர்றாரு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு கேள்வி எழுப்புனார். ஏன் நீங்கள் காவியெல்லாம் கட்ட மாட்டீங்களா, இதை கட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. நம்ம அவருக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அப்படியே தலையை அசைச்சிட்டு அப்படியே நகர்ந்துட்டோம். 2வது வருடம் அதே இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ 2வது டைம் நான் அந்த இடத்துக்கு போகும்போது அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் அவருடைய அந்த தனி அறையில் என்னை உட்கார வச்சு சில விஷயங்களை என்கிட்ட பேசுகிறாரு. என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், அங்கே இருந்தான் சாமியார். அவனுடைய மரணம் எனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்குது. காரணம் என்னன்னா, சாதாரண மனித மாதிரி செத்து போயிட்டான். அவர் அந்த இடத்துல ஒரு சாமியார் மாதிரி வாழ்ந்திருப்பார் போல் இருக்கு ஏதோ ஒரு பகுதியில். அந்த பேச்சு எல்லாரும் பேசும்போது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. எனக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் தீட்சை முறையை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் ஏற்கனவே என்னை அவர் சந்தித்ததெல்லாம் மறந்துட்டார். ஏன்னா நான் எப்போயோ ஒரு தடவை எத்தனையோ 1000 பேர் போகிற இடத்துல அதெல்லாம் அவர் மறந்துட்டார். என்னை யாருன்னே தெரியாமல் என்கிட்ட பேசிகிட்ருக்காரு. சரின்ட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறம் அந்த சித்தவேதம்னு ஒரு புக்கு இருக்குங்கய்யா, அந்த புக்கை வாங்கி படிங்கய்யா, படித்ததுக்கப்புறமா ஃபோன் பண்ணுங்க, இந்தாங்க நம்பரு, அதுக்கப்புறமா என்னான்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் 2வது முறை ஃபோன் பண்ணார். ஐயா புக்கு எங்கே கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் வாங்கி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணாப்புல. சரிங்கய்யா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஆர்வமாக கேட்பாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. சும்மா அப்படி பார்த்த உடனே தோணும் அவங்களுக்கு ஒரு கிளர்ச்சி மாதிரி அப்படியே உருவாகி, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நீத்து போயிடும். அப்படியே விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. அப்போ அது எங்கேருந்து கிளம்புதுன்றது நாங்கள் கவனிப்போம். ஆள் மனதிலிருந்து கிளம்புதா, மேல் மனதிலிருந்து கிளம்புதா, சும்மா அப்படி நட்பு வட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களா என்னன்றதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம். 2வது முறை மறுபடியும் ஃபோன் பண்ணி, ஐயா புக்கு ரெடி ஆயிடுச்சா, அனுப்புங்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. சரிங்கய்யா நான் அதுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்புறதுக்கு, புக்கு வாங்கி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் அதுக்கிடையில் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். உங்கள் பக்கத்தில் நான் நின்று பேசும்போது உங்கள் உடம்புல இருந்து டிஃப்ரெண்ட்டான வாடை வந்தது, அதை நீங்கள் கொஞ்சம் க்ளியர் பண்ணணும். ஏன்னா உடம்புல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது கொடுக்க முடியாது.
அதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கய்யா. கொஞ்சம் இந்த கரிசலாங்கண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதை கொஞ்சம் உட்கொண்டு அந்த வாசனையை மாற்றணுங்கய்யா. ஏன்னா நான் சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியாதுயா, குறிப்பிட்ட ஆளுகளுக்கு தான் தெரியும். அதனால் என்னடா இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்கு உரிய வேலையை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவரை என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை, நானும் அவரை தொடர்பு கொள்ளவே இல்லை. ஏன்னா இயல்பாக நடக்கணும், எதையும் விரட்டி பிடிச்சி செய்யக்கூடாது, அது செயற்கையாக போயிருன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்போது ஒரு முறை கடுமையான வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் இரவு எங்கேயாவது போய் கூலிங்கான இடத்துல படுக்கணும் அப்படின்னு நானும் இன்னொரு நண்பரும் முடிவு பண்ணுறோம். இப்போ எங்கே போகலாம், ஏதாவது நல்ல ஆசிரமமாக நல்லா வனாந்தரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு என் வாயிலிருந்து வருது, சிறுமலைக்கு போயிடுவோமா அப்படின்ட்டு. இதை முடிவு பண்ணும்போது மணி 10:30 இருக்கும். சிறுமலைக்கு போவோமான்னு இரவு 10:30 மணிக்கு மதுரையோடைய மையத்தில் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி போயிடுவோம், எடு வண்டியை அப்படின்ட்டு வண்டி எடுத்தாச்சு. இன்னும் 2 பேர் நாங்களும் வர்றோம் அப்படின்னு அவங்க 2 பேர் வண்டி எடுத்துட்டாங்க. பார்த்தா அதில் ஒரு லேடியும் வர்றாங்க. மொத்தம் 3 பேர் வர்றாங்க. இது என்னடா இது, சரின்னு போகிறோம். மேலே போனால், மலைக்கு போனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏயா இத்தனை மணிக்கு ஐயா வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த வன அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க விட மாட்டேன்றாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இனிமேல் இந்த மாதிரி அன்டயத்துலலாம் வரக்கூடாது. ஏன்னா அங்கே அடிவாரத்தை போய் நாங்கள் அடையும் போது மணி 12 மணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அன்டயத்துலலாம் வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சரின்னு போக சொல்லிட்டாங்க. சரின்னு மேலே போய் பார்த்தா பெரிய அளவில் விழா கோலம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா விழா நடக்குது, என்னடா அப்படின்னு பார்த்தா இவர் சமாதி ஆகிட்டார் போல் இருக்கு. அவர் சமாதிக்கு 48வது நாள் கொண்டாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா அது, நம்மக்கிட்ட வித்தை கேட்டவர் சமாதி ஆகிட்டார் போல், எங்கே பார்த்தாலும் அவருடைய கட்டவுட்டாக இருக்குது. என்னடா அது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு சரின்னு அவங்க இருப்பிடங்களில் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இடத்துல போய் படுத்தாச்சுன்னு வச்சுக்கிங்களேன். நான் எப்பயும் மேக்சிமம் கரெக்டாக ஷார்ப்பாக சராசரியாக 4 மணிக்கு முழிச்சிருவேன். அன்னைக்கு என்னான்னு தெரியல, 2:30 மணிக்கு முழிச்சிடுறேன். 2:30 மணிக்கு முழிச்சிட்டு எனக்கு தூக்கமே வரல. அப்படியே என்ன செய்கிறேன், மற்ற ஆள்லாம் பாராயணமெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க மைக்கில். நான் ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த பீடத்தை நோக்கி உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். திடீர்னு பார்த்தா என்கிட்ட இருந்து ஒரு ஒளி டக்குன்னு கிளம்பி நேராக அவருடைய சமாதியை போய் அடையுது. ஒரு செகண்டில் அந்த சம்பவம் நடந்துச்சு. எனக்கு என்னடா இது, என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதே, ஓஹோ நம்ம அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்தோம், நீங்கள் தயாராக இருங்க, உங்களுக்கு நம்ம அந்த தீட்சையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வந்துடும். அப்போ நீ சொன்ன வாக்கை காப்பாற்று, நான் வந்திருக்கையில் எனக்கு தர வேண்டியதை கொடு அப்படின்னு சொல்லி அதுக்குரியதை அது எடுத்துக்கிருச்சோ, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம்தான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வருது. ஏன்னு கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ சமாதியிலையும் ஒரு மாற்று உபாயம் பண்ண வேண்டியது இருந்தது. அதாவது மாந்திரிங்க வந்து ஜீவ சமாதியிலலாம் சில சேட்டை வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்ற காரணத்தினால ஒரு மாற்று உபாயம் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த மாற்று உபாயம்தான் இப்போ இவருக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இன்றைக்கி
திடீர்னு நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அவருடைய குரு பூஜைன்னு சொல்லி யாரோ அனுப்புன நண்பர் யாருன்னு கூட எனக்கு தெரியல, அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. இது எப்படி என்னைய வந்து அடைஞ்சிச்சு? இதுதான் தொடர்பு. இந்த தொப்புள் கொடி உறவு மாதிரி இது ஆன்மா தொடர்பு. இந்த ஆன்மா தொடர்பை நம்ம உண்டாக்கிக்கிறதுக்கு நம்ம பல வழியிலையும் தயார்படுத்தணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ கூட ஒவ்வொரு பௌர்ணமியும் வாங்க பழகலாம் அப்படின்ற தலைப்பில் ஒரு சத் சங்கம், அந்த முழு இரவும் நம்ம இடத்துல தங்கி சில விஷயங்களை நம்ம கலந்து பேசலாம், அந்த பௌர்ணமி நிலவினுடைய ஒளியை கிரகிக்கலாம் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன படிப்பினையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இது அந்த நெருக்கத்தில் தான், அது பழக்கத்தில் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதுக்கு நம்மளை பல வழியிலையும் தயார்படுத்திக்கிறணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்காக போட்டிருக்கோம். ஆத்ம நமஸ்காரம்.